தளபதி வெற்றிக்கு சில உதாரணம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா ஜெயிச்ச பிறகு எல்லா பத்திரிக்கைக்காரனும் எத்தனை தொகுதி வின் பண்ணாங்க, 140 135 120 சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா நான் என்ன விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணணுன்னா, அதாவது பாண்டிச்சேரியிலையும் தமிழ்நாட்டிலையுமே போன எலெக்ஷனுக்கு இல்லாத ஒரு கிட்டத்தட்ட 6% வாக்குகள் அதிகமாக பதிஞ்சிருக்கு. இந்த 6% வாக்குகள்ன்றது மொத்தமும் தளபதிக்காக வந்த வாக்குகள் உலகத்துக்கே தெரியும். 2வது, இந்த 6% மட்டும் இல்லை, வந்த வாக்குகள் மொத்தமே ஃபில்டர் ஆனது. எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொன்னாங்களே, ஏதாவது எல்லா வாக்காளர்களையும் திரும்பி அவங்க நேமை செக் பண்ணி கள்ள ஓட்டுகள் இல்லாமல் இருக்கிற உயிரோட்டமுள்ள ஓட்டுகள் மட்டுமே க்ரியேட் பண்ண எலெக்ஷன், அதாவது ஃபில்டர்டு ஓட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது எந்த ஒரு போக்கஸுமே இல்லாது. ஸோ அப்போ அதுக்குமே தளபதிக்கான முதல் நிலை வாக்காளர்கள், முதல் முறை வாக்காளர்களாக இருக்காங்க. அதனால் குறைஞ்சபட்சம் தளபதியோட பர்சன்டேஜ் ஒரு 45% ஓட் ஷேர் வருன்றது என்னோட கணிப்பு. அது மட்டும் இல்லாமல் குறைந்தது ஒரு 140 தொகுதிகளாவது அவர் வெல்வார் என்பது என்னோடய கருத்து. இது 4ஆம் தேதி ரிசல்ட் அறிவிக்கும்போது பார்ப்போம். தளபதி வெல்வது உறுதி. ஜெயிக்கிறது மட்டும் இல்லை, ஜெயிச்சு வந்த பிறகு தமிழகத்துக்கு நிறைய நல்லது செய்யணும் தளபதி. அது செய்வார். அதற்கு நம்மளாமே உறுதுணையாக இருக்கணும். அதுதான் நாட்டு மக்களாக செய்ய வேண்டியது. எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டை உயர்த்துவோம். இந்த பதிவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மக்களே.